ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பபிள் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். பபிள் சார்ட் இல்லை, எந்த சார்ட்டாக இருந்தாலும் பேசிக்காக 3 ஸ்டெப் தெரிஞ்சாலே போதும். 3 ஸ்டெப்னா சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க லாஜிக், அதாவது 2 ஃபார் லூப் போட்டு தான் போட போகிறோம். அந்த நடுவில் இருக்கிறதுல என்னென்ன பண்ண போகிறோம், அந்த லாஜிக் எப்படி அரேவை ஸ்வாப் பண்ண போகிறோன்றத லாஜிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்டு, வெளில இருக்க 2 அரேவை எப்படி சூஸ் பண்ண போகிறோம், அதில் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ண போகிறோன்றதை எப்படி சூஸ் பண்ண போகிறோம், அது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறோன்றது. ஸோ பபிள் சார்ட் எடுத்துக்கணுன்னா பேசிக்காக நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, 5 3 2 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா n = 4 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் என்ன இருக்கும், 0 1 2 3 அப்படின்னு 4 நம்பருக்கு 4 இண்டெக்ஸ் இருக்கும். இதை சார்ட்டட் ஆர்டரில் மாற்றணும்னா 1 2 3 5 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. பபிள் சார்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி நடுவில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது நடுவில் இருக்கிறது என்ன பண்ணணுன்றது தான் முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்க்கலாம். பபிள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணி அந்த ரெண்டு எலமெண்ட்டை மட்டும் சார்ட் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். இதை சார்ட் பண்ணால் என்ன வரும், 3 5ன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன எடுத்துப்போம், இதை எடுத்துப்போம். இதை சார்ட் பண்ணால் என்ன வரும், 2 3ன்னு வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய அரேவை சின்ன அரேவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த அரேவை மட்டும் சார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ லாஜிக் என்ன, கரண்ட் எலமெண்ட்டும் அரேயில் இருக்க கரண்ட் எலமெண்ட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்க எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எலமெண்ட் இது, அதுக்கு பக்கத்தில் இருக்க எலமெண்ட்னா என்னன்னு சொல்லலாம், அரே ஆஃப் கரண்ட் ப்ளஸ் 1ன்னு சொல்லலாம். கரண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? இப்போ எந்த எலமெண்ட் பெருசாக இருக்கணும், லெஃப்டில் இருக்கிற எலமெண்ட் சின்னதாக இருந்துச்சுன்னா அசெண்டிங் ஆர்டர். ஸோ அப்போ ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ கரண்ட் ப்ளஸ் 1 சின்னதாக இருக்குது. ரைட் சைடில் இருக்க எலமெண்ட் சின்னதாக இருக்குது. இது ரைட் சைடில் இருக்க எலமெண்ட்டு சின்னதாக இருக்குது. இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த 2 எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணால் நமக்கு அந்த 2 எலமெண்ட் மட்டும் சார்ட்டிங் ஆர்டரில் இருக்கும், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். பபிள் சார்ட்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும். செகண்ட் ஸ்டெப்லேருந்து ஈஸி. செகண்ட் ஸ்டெப்பை இப்போ பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 எலமெண்ட்டாக பார்த்து சார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 2 எலமெண்ட்டாக பார்க்கலாம். இந்த இடத்துல நான் என்னென்ன எலமெண்ட் கம்பேர் பண்ணுறேனோ அதை எழுதிக்கிறேன். இங்கே 0வும் 1ம் நான் கம்பேர் பண்ண போகிறேன். 0 1, 0th எலமெண்ட் 5, ஃபஸ்ட் எலமெண்ட் இது. கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். சார்ட் பண்ணணும்னா நான் இப்போ ஸ்வாப் பண்ணணும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போது இது 3 5 அப்படின்னு ஆயிடும். மீதி எலமெண்ட்லாம் அப்படியே இருக்கும். இப்போ அரே ஃபஸ்ட் ஐட்ரேஷன் போயிட்டு 0 1 எலமெண்ட்டை பார்த்து இந்த மாதிரி மாற்றிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதுக்கு நெக்ஸ்ட்டு 2 எலமெண்ட்டை செக் பண்ணுவோம். அப்போது எந்தெந்த எலமெண்ட் 1யும் 2வையும் செக் பண்ணுது. அப்போது 1 2 அடுத்து செக் பண்ண எலமெண்ட் என்னென்னது, இதை ஷார்ட் பண்ண என்ன ஆகும், 2 5 அப்படின்னு ஆகிடும். மீதி இருக்க எலமெண்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த 2 எலமெண்ட்டை பார்க்கணும். அதாவது 5 1 செக் பண்ணணும். அதோட இண்டெக்ஸ் என்ன, 2 3. அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன, 2 3 அப்படின்னு செக் பண்ணேன். இதை ஷார்ட் பண்ண என்ன ஆகும், 1 5 அப்படின்னு ஆகிடும். மீதிலாம் 3 2 அப்படியே இருந்துடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, மேக்ஸிமம் எலமெண்ட், இந்த அரேயில் இருக்க மேக்ஸிமம் எலமெண்ட் லாஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஒரு ஐட்ரேஷன் போனதுக்கப்புறம் மேக்ஸிமம் எலமெண்ட் லாஸ்ட்டுக்கு வந்துச்சு. அப்போ இது ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஒரு வாட்டி அரே வழியாக ஃபுல்லாக போய் பார்த்து 2 எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் எலமெண்ட்டை ரைட்டில் எடுத்துகிட்டு நிறுத்திட்டோம். பபிள் சார்ட்னா என்ன பண்ணோம், பெரிய எலமெண்ட் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு நிறுத்துறது தான் பபிள் சார்ட். எப்படி பண்ணுவோம், ஸ்வாப் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் நிறுத்துவோம். சரி ஆச்சு. அப்போது ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சு. அப்போ நான் இதே மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணேன்னா 3 லாஸ்ட்டில் நின்றோம், இந்த இடத்துல நின்றோம். இன்னொரு வாட்டி பண்ணேன்னா 2 இங்கே லாஸ்ட்டில் நின்றுடும். ஸோ அதே மாதிரி எத்தனை எலமெண்ட் இருக்கோ அப்போ நான் அத்தனை டைம் பண்ணி ஆகும். அப்போது ஓகே. அப்போ நம்ம 2வது டைம் பண்ணலாம். 2வது டைம் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 2 எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த 2 எலமெண்ட் 3யும் 2யும் கம்பேர் பண்ணுவோம். பண்ணி அப்போது இது என்ன வரும், 0 1 கம்பேர் பண்ணுவோம். 2 3ன்னு ஆகிடும். இங்கே மிச்சம் இருக்க எலமெண்ட் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கம்பேர் பண்ணுவோம், 3யும் 1யும் கம்பேர் பண்ணுவோம். அப்போது இண்டெக்ஸ் என்ன, 1 and 2 அந்த இண்டெக்ஸில். அப்போ இது என்ன ஆகும், 3 1 2 1 3 5 அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் இது பண்ண தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட் பெரிய எலமெண்ட்டை ஆல்ரெடி லாஸ்ட் எடுத்துகிட்டு வச்சுட்டோம். அப்போ நம்ம இது வரைக்கும் போனாலே போதும், லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் போனாலே போதும். அப்போ 2 வரும்போது 3க்கு முன்னாடி வரைக்கும் போனாலே போதும். ஸோ அப்போ ஒரு இண்டெக்ஸாக குறைஞ்சிட்டே வருது. அப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்கும், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். 1 2ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் 0 1 மட்டும் கம்பேர் பண்ணி
1 2 மாற்றி 3 5 அப்படின்னு வச்சுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு. நமக்கு சார்ட்டட் அரே கிடச்சிருச்சு. ஸோ இந்த சார்ட்டட் அரே பண்ணுறதுக்கு நம்ம மொத்தம் 3 ஐட்ரேஷன் பண்ணோம் அப்படியா? ஸோ 0 1 2 அத்தனை டைம் நடந்துச்சு. இங்கே என்ன நடந்துச்சு? இங்கே 0 1 2ன்னு நடந்துச்சு. ஆனால் செகண்ட் ஐட்ரேஷனில் என்னாச்சு, அதாவது 1 இருக்கும்போது 2 வாட்டி தான் போச்சு. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மேலே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஐட்ரேஷன். அப்போ வந்து நம்ம அந்த பர்டிகுலராக அந்த ஸ்வாப் பண்ணுற விஷயத்த, கண்டினியூஸாக ஸ்வாப் பண்ணுற விஷயத்த 0 1 2 அப்படின்ற ஆர்டரில் பண்ணி ஆகணும். அத்தனை டைம் பண்ணி ஆகணும். 0 டைம் 1 டைம் 2 டைம் அப்படின்னு பண்ணணும். அப்போது அது ஐன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு லூப் போட்டுக்கலாம். 0 1 2 அப்படின்றதுல ஐ போக போகுது. ஈஸியாக முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் லூப். இப்போது செகண்ட் லூப்பில் இந்த ஐட்ரேஷன் 0ன்னு இருக்கும்போது எது வரைக்கும் போய்கிட்டு, 0லேருந்து 2 வரைக்கும் போயிருக்கு. 0லேருந்து 2 வரைக்கும் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு 0லேருந்து 1 வரைக்கும், அதாவது இங்கே இருக்க நம்பரை மட்டும் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் எழுதுகிறேன். 0லேருந்து 1 வரைக்கும் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு 0வோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போது இது இன்னர் லூப்பில் இது எழுத போகிறோம். ஸோ இன்னர் லூப்பில் என்ன ஆகுது, இதுக்கு எப்படி ஃபார் லூப் எழுதலாம்? 0லேருந்து 2 வரைக்கும் போனோம். நெக்ஸ்ட்டு டைம் போகும்போது 0லேருந்து 1 வரைக்கும் போனாலே போதும். அப்போ என்ன அர்த்தம்? அது சிம்பிளாக யோசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க இந்த மைனஸில் வர நம்பரு இங்கே 0ன்னு இருக்கும். கரெக்டாக? அப்போது இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணோம், அப்போ இது எத்தனை டைம் ரன் ஆகும்ன்ற விஷயம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. எத்தனை டைம்? n-லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ இது எத்தனை டைம் ரன் ஆகுது? இது n வந்து n-2 டைம்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது. n வந்து 4. நம்மக்கிட்ட 4 எலிமெண்ட் இருந்துச்சு. 2 டைம்ஸ் வரைக்கும் ரன் ஆச்சு. அப்போ இது எத்தனை டைம் ரன் ஆகுது? 0லேருந்து n-2 மைனஸ் i டைம்ஸ் ரன் ஆகுது. கரெக்டாக? அப்படின்னா என்னது? 0லேருந்து 4 - 2னா 2 வரைக்கும், மைனஸ் ஐன்னு வந்து இந்த இடத்துல 0. ஸோ அப்போ 4 - 2 - 0னா என்ன வரும்? 2ன்னு கிடைக்கும். அப்போ 0லேருந்து 2 வரைக்கும் ரன் ஆகுது. இது 0லேருந்து n-2 - 1, இந்த இடத்துல ஐ அதான் 1. அப்போ n-2 என்ன? 2. 2 - 1 என்ன? 1. அப்போ 0லேருந்து 1 டைம் ரன் ஆகுது. ஸோ அப்போ எல்லாமே 0லேருந்து n-2 மைனஸ் ஐ வரை டைம்ஸ் வந்து ரன் ஆகுது. அப்போது இது ஸ்டார்ட்டு, இது எண்டு. ஓகேவா? அப்போ இது எப்படி லூப்பில் எழுதலாம்? ஐயோட லூப் எப்படி எழுதலாம்? சிம்பிளாக ஐயோட லூப் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஐயோட லூப் எப்படி எழுதுவோம்? 0லேருந்து 2 வரைக்கும் வேணும். அப்போது ஃபார் ஐஏ எதுலேருந்து எது வரைக்கும்? 0, n-2 வரைக்கும் போகணும். n வந்து நமக்கு 4 எலிமெண்ட்னா இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க லூப் எதுலேருந்து எது வரைக்கும் போகணும்? 0லேருந்து ஃபார் ஜே எதுலேருந்து எது வரைக்கும்? 0லேருந்து n-2 - i வரைக்கும். 0லேருந்து n-2 - i வரைக்கும் ரன் ஆகுது. இது வரைக்கும் ரன் ஆனாலே நமக்கு இங்கே உள்ளே நடக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து எழுதிப்போம். கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கணும். அந்த ஸ்வாப் ஸ்டெப்பை இங்கே எழுதிப்போம். எழுதணுன்னா போதும், பபிள் சார்ட் முடிஞ்சு. இதை ஆப்டிமைஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஆப்டிமைஸாக தான் எழுதியிருக்கோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல 3 கன்வெர்ட் பண்ணும்போது 3 இந்த இடத்துல லாஸ்ட் எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது, ஏன் நம்ம இந்த எலமெண்ட்டை செக் பண்ணக்கூடாது? பண்ணாலும் ஸ்வாப் ஆக போகிறது இல்லை. ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் வந்துடும். 3 வந்து 5 ஒன்றும் பெருசு இல்லை. 5 பெருசாக இருந்தால் தான் நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். 3 5 பெருசாக இருந்தால் ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ லெஃப்ட்டில் இருக்க எலமெண்ட் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஸ்வாப் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நம்ம எல்லா எலமெண்ட்டும் செக் பண்ணிட்டே போனோம்னா வேஸ்ட்டு தானே. அப்போ இந்த இடத்துல இன்னொரு 3 ஸ்டெப் நம்ம வந்து நிறுத்தியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இப்போ 10 எலமெண்ட் போகுதுன்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு 6 ஸ்டெப் குறைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸ், ரொம்ப நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த அல்காரிதமாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். 3 ஸ்டெப் ஆச்சு. ஸோ நம்மளோட அல்காரிதம் இது இருக்குது, சிம்பிளாக எழுதியிருக்கோம். இப்போது இதை பைத்தனில் கோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பபிள் சார்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தனில். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த அரேவை சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அவுட்புட்டாக. 3 ஸ்டெப்பு சொன்னேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? ஐயை பிரிண்ட் பண்ணணும். ஐயை என்ன பண்ணணும்? ஐ வந்து என்ன லூப்பில் போடுறோம்? இந்த மாதிரி ஒரு லூப்பில் போடுறோம். எதுலேருந்து எது வரைக்கும்னா என்னை கண்டுபிடிச்சி n-2 - 2 வரைக்கும், -2 இன்க்ளூசிவாக,
போடுறோம். ஓகேவா? அப்போது ஃபார் I in range of இன்க்ளூசிவ்னா அரே இப்போ வந்து ரேஞ்ச் ஆஃப் 1 to 10 அப்படின்னு போட்டோம்னா 1லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ இன்க்ளூசிவ் கிடையாது. ரேஞ்சுன்றது இன்க்ளூசிவ் கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ். அப்படின்னா நம்ம ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா போடணும். அப்போ n-2 போடுறதுக்கு பதில் n-1 போட்டால் போதும். ஸோ அப்போது 0லேருந்து எது வரைக்கும் போகுது? n-1 வரைக்கும் போடும். போயிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் லூப் எழுதுறோம். செகண்ட் லூப் என்ன? j in range of ஃபஸ்ட்டு அரேயோட லென்த்து கண்டுபிடிக்கணும். n is equal to length of array அப்படின்னு கண்டுபிடிச்சிப்போம். நெக்ஸ்ட்டு n யூஸ் பண்ணி போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லூப் எதுலேருந்து எது வரைக்கும் போகுது? 0லேருந்து n-2 - i வரைக்கும் போகுது. அப்போது இது 0லேருந்து n-2 - i வரைக்கும் போகுது. அகெயின் இங்கேயும் இன்க்ளூசிவ் கிடையாது. ஸோ அப்போ n-1 - i வரைக்கும் போகுது. ஜாவாவில் எழுதுகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணியிருக்கலாம், வைல் லூப் போட்டு. பட் ஸ்டில் ஃபார் லூப் போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உள்ள அந்த மிடில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் பபிள் சார்ட்னா என்ன பண்ணுவோம்? கரண்ட் எலமெண்ட்டையும் கரண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். கரண்ட் இண்டெக்ஸ் எங்கே என்னது? ஜே. அப்போது அரே ஆஃப் ஜே வந்து லெஃப்ட் எலமெண்ட் வந்து ரைட் எலமெண்ட்டை விட பெருசாக இருந்துச்சுன்னா அப்போது அது ஷார்ட்டில் இல்லை. அதை நம்ம ஷார்ட் பண்ணிக்கணும். எப்படி ஷார்ட் பண்ணுவோம்? ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ அப்போது அரே ஆஃப் ஜே அரே ஆஃப் ஜே + 1 பைத்தனில் இப்படி ஈஸியாக ஷார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஈக்குவல் டு இப்படி போட்டோம்னா ஸ்வாப் ஆகிடும். இது ஸ்வாப் பண்ணுறது. அவ்வளோதான், முடிஞ்சு. இதுவே ஆக்சுவலாக ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் பண்ணிவிட்டு அரேவை ரிட்டர்ன் பண்ணிங்கனாலே போதும். சிம்பிளாக ஷார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஷார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. சரி, ஓகே. இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 0லேருந்து 6 வரைக்கும் கொடுக்கலாம். 0 to 5 கிடைக்கும். அப்போ நமக்கு ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே 6லேருந்து 0 வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டரில் ஒரு அரே கொடுப்போம். கொடுத்தா ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருந்துச்சு, இப்போ வந்து இப்படி ஷார்ட் ஆகிடுச்சு. ஈஸியாக வந்து முடிஞ்சா? அவ்வளோதான். இப்போது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். பபிள் சார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஆக்சுவலாக நம்ம இங்கே டேபிள் எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு பபிள் சார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இங்கே காமிக்கிறேன். இந்த இடத்துல எழுதும் போதே நமக்கு பபிள் சார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நமக்கு n வந்து 4 அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எழுதியிருந்தால் கூட என்ன வந்திருக்கும்? 3 ஸ்கொயர் டைம்ஸ், அதாவது 9 டைம்ஸ் எழுதியிருப்போம். 9 எலமெண்ட்ஸ் வந்து எழுதியிருப்போம் இந்த இடத்துல. 1 2 3 அப்படின்னு போயிட்டு 9 வரைக்கும் எழுதியிருப்போம். அப்போ 3 ஸ்கொயர் டைம்ஸ் வந்து எழுதியிருப்போம். அப்போது n-1/2 அப்ராக்சிமேட்டாக அதை விட கம்மியாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல இதெல்லாம் அழிச்சிட்டோம். கரெக்டாக? கொஞ்சம் எலமெண்ட்ஸாக எடுத்துட்டோம். அப்போது ஜென்ரலாக ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி எழுதும் போது இந்த மாதிரி லீனியர் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எழுத மாட்டோம். அதாவது n-1 எழுதக்கூடாது, என்னன்னே எழுதலாம். அப்போது n² டைம்ஸ் வந்து இந்த அரே வந்து ரன் ஆகிருக்கும். லெஸ் தென் n² டைம்ஸ்னே சொல்லலாம். n² டைம்ஸோட கம்மியான டைம்லேயே ரன் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தோம்னா n² தான். எப்போவுமே n²னு வச்சுக்கோங்க. n² டைம்ஸ் இந்த ஹோல் இது வந்து பபிள் சார்ட் வந்து ரன் ஆகும். பபிள் சார்ட் ரிலேட்டட் கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இன்டர்வியூஸில் நேரில் கேட்குற கொஷின்ஸாக தான் இருக்கும். என்ன கேட்பாங்கன்னா, பபிள் சார்ட் வந்து ஸ்டேபிள் சார்ட்டாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டேபிள் சார்ட்னா என்ன? பர்டிகுலர் எலமெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஸ்டேபிள் சார்ட்டாக இல்லையான்னு. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 1 இந்த இடத்துல இது ஒரு 1, இது ஒரு 1, இது ஒரு 2, என்கிட்ட ரெட் கலரில் ஒரு 2 இருக்குது. இது ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர்ஸ்லாம் ஆப்ஜெக்ட்ஸு, அதோட ஆட்ரிபியூட் வந்து கலர், என்னென்ன கலர்ன்றது. இப்போ நம்ம இந்த எலமெண்ட்ஸ்லாம் சார்ட் பண்ணதுக்கப்புறம் அதே ஆர்டரில் மெயின்டைன் ஆகணும், அதே கலர் ஆர்டரில் மெயின்டைன் ஆகணும். என்கிட்ட இங்கே 2 3 இருக்குது. ஓகேவா? இந்த 2 3யும் அதே ஆர்டரில் மெயின்டைன் ஆகணும் எனக்கு. இல்லை இந்த 3 ஒரு கலரில் இருக்குது, இந்த
இங்கே 1 அந்த ஒரு கலரில் இருக்குது, இங்கே ப்ளூ, இங்கே க்ரீன் இருக்குது. இந்த 2 கலரும் நான் சார்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் ப்ளூன்னு மாறிடுச்சுன்னா அது அன்ஸ்டேபிள் சார்ட். பபிள் சார்ட் ஸ்டேபிள் சார்ட்டா அன்ஸ்டேபிள் சார்ட்டான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு, ஒரு ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்டை வச்சு கிளாஸ் க்ரியேட் பண்ணி சார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பேஸ்டு நாலேஜ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட் இதெல்லாமே பண்ணுறோம். கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பை கைஸ்.